Hello all, welcome to my channel Usha GKM Studio. இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டியூட்டோரியல் சீரீஸ் 5ல் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ணி ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதற்கான டெமோ கிரெடிட் யார் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிஸ்ட் குமரேசன். பொதுவாக பார்த்தீங்கன்னா மீடியம்னு எடுத்தோம்னா நம்ம 3 வகையாக அதை பிரிக்கலாம். ட்ரை மீடியம், வாட்டர் மீடியம் அண்ட் ஆயில் மீடியம். ட்ரை மீடியம்ங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா டைரெக்டாக யூஸ் பண்ணுறது, வாட்டரோ அதோட ஆயில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம ட்ரையாக யூஸ் பண்ணுறது தான் ட்ரை மீடியம். இந்த ட்ரை மீடியமில் பார்த்திங்கன்னா கிரையான்ஸ் வரும், கலர் பென்சில், வுட்லெஸ் பென்சில், அப்புறமா ஸ்கெட்சிங் பென்சில்ஸு, சார்கோல் ஸ்டிக்ஸு, சார்கோல் பவுடர்ஸு, ட்ரை பேஸ்டல், ஆயில் பேஸ்டல், அப்புறம் பிளாக் அண்ட் கலர் பென்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் மீடியமில் போஸ்டர் கலர், வாட்டர் கலர், அக்ரிலிக், ஃபோட்டோ கலர்ஸ், இந்தியன் இங்க், இந்த மாதிரி சொல்லலாம். ஆயில் மீடியமில் ஆயில் பெயிண்ட்ஸ், அப்புறமா எனாமல் பெயிண்ட்ஸ், இதை பற்றி சொல்லலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் போர்ட்ரேட்ஸ் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவாக செல்ஃப் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு 2 விதமான வகைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம பார்த்து வரைகிறது ஒரு விதம். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸை மிரரில் பார்த்துக்கிட்டு வரைகிறது இன்னொரு வகை. இந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிரரை சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்து அவங்களுடைய செல்ஃப் போர்ட்ரேட்டை பண்ணுறாங்க. இந்த செல்ஃப் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆயில் பெயிண்டிங்கில் முதல்ல அந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணணும். இப்போ நார்மலாக பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதற்கப்புறமா பெயிண்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக ப்ரஷில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ் கலர் நீங்கள் பர்ன் சியனான்னு சொல்லக்கூடிய ப்ரௌனோ அல்லது உங்களுக்கு பேர்ன்ட் அம்பர்னு சொல்லக்கூடிய அதை விட டார்க் ஷேடோ நீங்கள் எடுத்துக்கலாம். பர்ன் சியனா யூஸ் பண்ணும்போது கூட அதோட கொஞ்சமாக ஆலிவ் கிரீன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதனுடைய அவுட்லைன், அதாவது நம்மளுடைய ஃபேஸ் அவுட்லைன் எடுத்துக்கலாம். போர்ட்ரேட்டுங்கிறது பொதுவாக ஒரு செஸ்ட் வரைக்கும் பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் அந்த இதை நம்ம வரைஞ்சிக்கலாம். பட் இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி வரையணுங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அது தெரிஞ்சால் தான் நீங்கள் பெயிண்டே பண்ண முடியும். ஸோ அந்த கண்ணுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸு, எவ்வளோ தூரத்தில் அந்த மூக்கு இருக்கலாம், அந்த ஃபேஸில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிற அந்த டெக்னிக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக பெயிண்டில் அவுட்லைன் இவர் வரைஞ்சிருக்காரு. வரைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங், ஹைலைட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அப்படியே விட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஒயிட்டாக, அது ஹைலைட் பாயிண்ட்ஸு. அப்புறமா உங்களுக்கு டார்க் இல்லை டெப்த்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்து அங்கே வைப்பாங்க. அதே மாதிரி லைட்டர் டோன் இல்லைனா மிடில் டோன் எங்கே வைக்கணுமோ அதையும் வைப்பாங்க. ஸோ இந்த ஷேட்ஸ்லேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை லைட் அண்ட் டார்க் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங்கை நம்ம லைட்டர் பண்ணுறதுக்கு லின்சிட் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஆயில் தனியாக கிடைக்கும். அதை நம்ம ஆயில் பெயிண்ட்டோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ஆயில் பெயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் லின்சிட் ஆயில் பண்ணிவிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளோ போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் லின்சிட் ஆயில் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லின்சிட் ஆயில் நிறைய யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயிண்டிங் காயவே காயாது, ரொம்ப டைம் எடுக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வின்டர் சீசனில் சுத்தமாக காயாது. ஸோ லின்சிட் ஆயில் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தியானா கூட ரொம்ப நாள் ஆகும் பெயிண்ட் காயறதுக்கு. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரஷெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒயிட் டர்பன்டைன் கிடைக்கும், இல்லை நார்மல் டர்பன்டைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கெரசின். இது நம்ம ப்ரஷ்ஷை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடும். ஸோ இதை வாஷ் பண்ணி நம்ம தொடச்சிக்கலாம். இதற்கு தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஆயில் மீடியம்ங்கிறதுனால தண்ணியில் ஒட்டாது. ஸோ அதனால் இதுக்கு நான் சொன்னபடி அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் போர்ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கார் இவர் அப்படின்னா டார்க்லேருந்து லைட் ஷேடு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கலர் எல்லாமே லைட்டர்லேருந்து டார்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கலர் டோனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலாக டார்க் வைப்போம். பட் ஆயில் பெயிண்ட் அதுக்கு அப்படியே உல்ட்டா டார்க்கில் வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைட்டர் ஷேடு எடுத்துகிட்டு டெப்த் எங்கே வேணும், அப்புறமா ஹைலைட் எங்கே வேணும், மிடில் டோன் எங்கே வேணும், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃபேஸில் நமக்கு அங்கங்கே போன்ஸ் இருக்கும்.
பார்த்திங்கன்னா மூக்குக்கு வந்து மேல் புறத்தில் நம்ம கை வச்சு அழுத்தி பார்த்தோன்னா அங்கே ஒரு போன் தெரியும். அப்புறம் சீக்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா 2 போன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் போன் வருதோ அங்கே வந்து யூஸ்வலாக வந்து லைட் வரும். ஏன்னா இது ஒரு சின்ன வந்து க்ளூ உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து லைட்டர் டோனோ இல்லை ஹைலைட்டோ தான் அங்கே வைக்க வேண்டியிருக்கும். மற்ற இடங்களில் வந்து நீங்கள் அந்த லைட்டிங் படுறதை பொறுத்து நீங்கள் வந்து டார்க்கோ லைட்டோ வச்சுக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ரேட் பண்ணும்போது ஒன் சைட் லைட்டிங்கில் வச்சு தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஸோ ஒன் சைட் லைட்டிங்கில் வச்சு பண்ணும்போது பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடு லைட் அடிக்கிற சைடு வந்து நமக்கு வந்து மிடில் டோன்லையும் அனதர் சைடு வந்து டார்க் டோன்லையும் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன டெக்னிக் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறது. இப்போ பாருங்கள், இவர் ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவு வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் பெயிண்ட்டை வந்து பொதுவாக செல்ஃப் போர்ட்ரேட்டில் பண்ணும்போது நிறைய ஆங்கிளில் வந்து வச்சு பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணுறது. அதை வந்து நீங்கள் பொதுவாக வந்து நம்ம செல்ஃபோன்லேயே வந்து ஃபோட்டோவாக எடுத்து அதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா 3/4 இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ஹாஃப், அதாவது ஃபேஸ் நல்லா வந்து திரும்பி பாதியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபேஸில் கூட தலை சாஞ்சிருக்க அப்படி இருக்கும். 3/4 கூட கொஞ்சம் தலை சாஞ்ச மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் முதலே சொன்னபடி அதுக்குண்டான ப்ராப்பர் மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பக்காவாக வரைஞ்சி நீங்கள் பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பக்கா ஸ்கெட்சிங் வந்து அதில் பண்ண தெரியணும். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த டியூட்டோரியலை வச்சு கூட ஓரளவு ஐடியா வச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கூடுமான வரைக்கும் பிளாக் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பதிலாக டார்க்கர் ஷேடான ஆலிவ் க்ரீனு இல்லைனா பர்ன்ட் அம்பர் அதை வந்து நம்ம டார்க் ஷேடுக்கு எந்த கலர் வேணுமோ அதோட டார்க்கர் டோனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து பெயிண்டிங் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா சம்டைம்ஸ் பிளாக் யூஸ் பண்ணும்போது எங்கன்னா ஒரு இடத்துல பட்டுடுச்சு அப்படின்னா நம்ம துடைக்கும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருந்து அந்த கலர் டோனே மாற்றி விட்டுரும். ஸோ பெட்டர் வந்து இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த போர்ட்ரேட் வந்து ரொம்பவே நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், இவங்க வந்து இப்போ வந்து அந்த போர்ட்ரேட் ஓரளவு அந்த ஃபேஸ் கிட்ட முடிச்சதுக்கப்புறமா பேக்ரவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேக்ரவுண்டு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து வெளியில் வந்து தெரியும். நமக்கு எக்ஸாக்டாக வந்து 3 டைமென்ஷனில் நமக்கு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி அதுலேயும் பார்த்திங்கன்னா லைட்டிங் ஃபாலோ பண்ணணும். பேக்ரவுண்டில் கூட நீங்கள் வந்து லைட்டிங் ஃபாலோ பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எந்த பக்கம் வந்து டெப்த் வைக்கணும், எந்த பக்கம் வந்து மிடில் டோன் வைக்கணும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டை முடிக்கலாம். ஸோ மிக்சட் டோன்ஸில் பேக்ரவுண்டு பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து சிங்கிளாக நம்ம வந்து ஒரே கலரை கொடுக்காம அதையுமே வந்து மிக்சட் டோன்ஸில் கொடுக்கும்போது இப்போ அவர் கொடுத்த மாதிரி கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது முடிச்சுட்டு அந்த ஷர்ட் போர்ஷனுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதுலேயுமே வந்து உங்களுக்கு டார்க்கு அந்த ஃபோல்டிங் வர இடத்துலலாம் அதுக்கு கீழே வந்து எப்படி வந்து அந்த டெப்த்து கொடுக்குறது, 3 டைமென்ஷனலாக தெரியறதுக்கு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணாலே போதும். பொதுவாக பார்த்திங்கன்னா லைட்டு பக்கத்தில் லைட் வைக்கும்போது அதனுடைய ரிலீஃப் தெரியாது நமக்கு. ஸோ எப்போவுமே வந்து லைட் பக்கத்தில் ஒரு டார்க் டோனோ மிடில் டோனோ இருக்கும்போது தான் அந்த லைட்டோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஹைலைட்ஸ் வைக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து நம்ம கொஞ்சம் டார்க்கர் டோன் கொடுத்தோன்னா ஹைலைட்ஸ் இன்னும் வந்து நமக்கு வந்து அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து இந்த பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செல்ஃப் போர்ட்ரைட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு மிரரை வச்சு நமக்கு வந்து டெமோவில் வந்து ஆர்டிஸ்ட் குமரேசன் வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு டெமோ பண்ணி காமிச்சிருக்காரு. இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஆர்ட் லவர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டியூட்டோரியலுக்கு என்னுடைய சேனலான உஷா GKM ஸ்டுடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.